Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு நம்ம exercise number 1.2ல remaining problems 3, 4, 5 பார்க்கலாம். So இதில் third problem, a relation R is given by the set அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் பில்டர் ஃபார்மில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரிலேஷனோட கோஆர்டினேட்ஸை வச்சு தான் நம்ம வந்து டொமைன் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கிவன் என்னென்னு எழுதியிருக்கோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு போட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 0லேருந்து 5 வரைக்கும் போட்டோம். ஸோ ரிலேஷன் வந்து எக்ஸ் ஒய். இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்யை வந்து ஒரு கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y is equal to x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ x plus 3 என்னவோ அதுதான் y. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ன்னு அவங்க கொடுத்துருக்கிறது எல்லா டிஜிட்ஸ் கூடயும் ஒரு 3 ஆட் பண்ணி நம்ம வந்து ஒய்யை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரிலேஷன் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சைடில் ஒர்க்கிங் இதிலே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 0 + 3 3, 1 + 3 4, 2 + 3 5 அப்படின்னு சொல்லிட்டு 6 7 8 வரைக்கும் ஒய்யை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு போட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். therefore ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு 0,3. ஏன்னா எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒய் வந்து அதோட 3 கூட இருக்கும். அப்புறம் 1,4 இதே கண்டிஷனை எல்லா கோஆர்டினேட்டும் சால்வ் ஆகும். நம்ம கண்டுபிடிச்சிறத வச்சு மேட்ச் பண்ணி எழுதணும்னா 2,5 3,6 4,7 5,8. ஸோ எக்ஸ் வந்து 5 வரைக்குங்கிறதுனால அது வரைக்கும் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். வெரி சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ ரிலேஷனில் இருந்து டொமைன்னா என்னது, அந்த ரிலேஷனில் உள்ள எல்லா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டும் டொமைன். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 0 1 2 3 4 5. அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். 0, 1, 2, 3, 4, 5. அப்புறம் ரேஞ்ச் என்னது, அதே ரிலேஷனில் இருக்கிற செகண்ட் கோஆர்டினேட் தான் ரேஞ்சு. ஸோ 3, 4, 5, 6, 7, 8 தான் ரேஞ்ச். ஸோ அதோட இது சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம் 4th, ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை ஆரோ டயக்ராம், கிராஃபு, செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செட் பில்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இந்த செட் பில்டரில் வந்து ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் நம்ம எழுதணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய்யு என்னென்னு கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ஒயில் இருக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மேலே உள்ள மாதிரி வச்சுட்டோன்னா, ஒய்யை வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒய் என்ன வரும், y is equal to x by 2. இப்படி கீழே போனால் 2 வரும். சரியா, இதை வந்து நீங்கள் வந்து ஒய்யை வந்து அந்த 1 2 3 4ன்னு வச்சுட்டு எக்ஸையும் சால்வ் பண்ணி எழுதலாம். இப்போ நான் வந்து ஒய்யை சால்வ் பண்ணி எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் பை 2, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னது 2 by 2 1. ஓகே, அப்போ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அந்த ஒய் பிலாங்ஸ் டூன்னு மேலே கொடுத்துருக்கிறதுல இருக்குது. அடுத்து 3 by 2ன்னு போட்டோன்னா அந்த மேலே உள்ள ஒய் செட்டில் 3 by 2ங்கிறது இல்லை. அடுத்து 4 by 2ல் 2 அது இருக்குது. ஸோ 5 by 2ன்னு போட்டோன்னா அந்த மேலே உள்ள ஒயில் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒய். அது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ், அந்த x is equal to 2y, அதாவது y is equal to x by 2 அப்படிங்கிறத சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 2 இது தான் அந்த y belongs to 1 2 3 4 அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. ஸோ அது 1 and 2. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எக்ஸ் என்னது 2வும் 4வும், அதை தான் நம்ம வச்சு ரிலேஷன் போட போகிறோம். ஸோ அங்கே ஒயில் எக்ஸில் 2னா இங்கே 1, எக்ஸில் 4னா இங்கே 2. ஸோ 2,1 4,2. ஸோ இப்போது இந்த ரிலேஷனுக்கு நம்ம வந்து அவங்க கேட்டிருக்க ரெப்ரசன்டேஷன்ஸ்லலாம் நம்ம வந்து போட போகிறோம் இந்த ரிலேஷனை. ஆரோ டயக்ராம் அப்படின்னா அந்த எக்ஸு ஒய்ஏ அப்படின்னு சொல்லிட்டு
ரெண்டு இது போட்டுட்டு அதில் வந்து எக்ஸோட காம்பனண்ட்டோ ஒய்யோட காம்பனண்ட்டோ எழுதுகிறோம். எக்ஸில் வந்து 2 3 4 5 கொடுத்துருந்தாங்க, ஒய்யில் வந்து 1 2 3 4 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இந்த ரிலேஷன் தான். ஸோ எக்ஸில் உள்ள 2வையும் இங்கே உள்ள 1ஐயும் ஆரோ போடணும். ஏன்னா இது ஒரு ஆர்டர்ட் பேர், இங்கே இருந்தால் இங்கே போகணுங்கிறது மென்ஷன் பண்ணி 4ஐயும் 2வையும் போட்டுட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கிராஃபாக போட சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஃப் எப்படி போடணும், எப்பவும் போல் அந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் எல்லாம் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கு நேம்லாம் பண்ண போகிறோம். ஒய்யு இது வந்து எக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் 0 கோஆர்டினேட் போட்டுட்டு இந்த எக்ஸில் உள்ளதெல்லாம் ஈக்குவலாக ஒரு பிரிச்சுக்கிறோம். இங்கே நம்மளுக்கு அநேகமாக மேக்ஸிமம் 4 வரைக்கும் தான் தேவை, அதனால் சின்ன கிராஃபாக போடுறோம். இப்போது எக்ஸில் 2 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒயில் உள்ள 1ல் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த கோஆர்டினேட்ஸை நேம் பண்ணுறோம் 2,1ன்னு. அதே மாதிரி அடுத்த ரிலேஷன் 4,2. ஸோ அதையும் 4 2 அப்படின்னு போடலாம். ரொம்ப எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம கிராஃப்லலாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோஆர்டினேட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி, இது ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணி 4,2ன்னு பண்ணிடுறோம். ஸோ இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ராஸ்டர் ஃபார்ம். ராஸ்டர் ஃபார்ம்னால் என்னது, சிம்பிளாக அந்த செட்டாக எழுதுறது தான். ஸோ நம்ம ஏற்கனவே எழுதுனதை அப்படியே எழுதுகிற வழி தான். R = ஒரு கர்லி ப்ராக்கெட்குள்ளே 2,1 அப்புறமா 4,2 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷனை 3 ஃபார்ம்லேயும் எழுதிட்டோம். அடுத்து 4th ப்ராப்ளம்லே செகண்டு ஒரு செட் பில்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் இதே மாதிரி 3 ஃபார்மில் எழுதணும். ஸோ இது என்னது, ஒய்யுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னது, x+3. இதில் வந்து xy ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் <10. அப்போ என்னது, நேச்சுரல் நம்பர்னால் 1ல் ஆரம்பிக்கும். ஸோ <10லாம் 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். ஒய்யும் அதே மாதிரி தான், எக்ஸும் ஒய்யும் அதே மாதிரி தான். ஸோ ஒய்க்கு வந்து இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா x+3. என்னடா எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர் <10ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒய் வந்து இந்த கண்டிஷனையும் சால்வ் பண்ணணும். ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது, 9க்கு மேலே போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து 1+3 அப்படிங்கிற மாதிரி எழுதினோன்னா 6+3ல் 9ன்னு வந்துடும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. ஸோ ரிலேஷன் வந்து இதை வச்சு நம்ம போட்டுற வேண்டியதான். என்னது, 1,4. அப்போது 1 வந்து எக்ஸு, x+3 4. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் வந்து 9 வர்ற வரைக்கும் நம்ம வந்து போட்டு எழுதிக்கலாம். 5,8 6,9. ஸோ இதுதான் ரிலேஷன். ஸோ ரிலேஷன்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கு வந்து நம்ம அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ்லலாம் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம்னால் என்ன, இதே மாதிரி ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் போட்ட மாதிரி 2 சர்க்கிள் போட்டு அந்த எக்ஸோட கோஆர்டினேட்ஸையும் ஒய்யோட கோஆர்டினேட்ஸையும் போட போகிறோம். எது என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே வந்து <10 வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆனால் அதில் அந்த ரிலேஷனுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸும் ஒய்யும் ஒரு ரிலேஷனில் இருக்கும், y = x+3ன்னு. ஸோ அதை சால்வ் பண்ணுற மாதிரி உள்ளதான் மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். 1,4 ஆரோ போட்டுக்கிறோம், 2,5 ஆரோ போட்டுக்கிறோம், 3,6 ஆரோ போட்டுக்கிறோம், 4,7 5,8 அண்ட் 6,9. இதுதான் ரிலேட்டடான செட் இந்த கண்டிஷன்ஸு. ஸோ இது டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம கிளாரிஃபை ஆகும். ஸோ இதே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸில் போட போகிறோம். இங்கே வந்து 9 இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிற போகிறோம். எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 9 சப்டிவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நேம் பண்ணிட்டோம். 0 அப்புறமா இதில் வந்து ஒரு 9 வரைக்கும் நம்ம வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணோம். ஈவனாக வந்து டாட் வச்சு அந்த கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்லையுமே வந்து 1லேருந்து 9 10 வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து 1ம் ஒய் ஆக்சஸ்லேருந்து 4. ஸோ அதை பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து 2, ஒய் ஆக்சஸில் 5, 3 6 அப்புறமா 4 7. ஓகே, அதுக்கப்புறமா 5 8
பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே வந்து அந்த கோஆர்டினேட்டை வந்து மார்க் பண்ணுவோம். 1,4 2,5 3,6 4,7 அதுக்கப்புறம் 5,8 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 6,9ம் நம்ம போடணும். அதை செக் பண்ணி 6,9 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து ஆஸ் யூஷுவல் அந்த ராஸ்டர் ஃபார்மு ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டிருக்கிறோம்ல, அதே தான். R is equal to open curly bracket உள்ள ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே 1,4 2,5 3,6 4,7 and 5,8 and 6,9. ஸோ இதுதான் இந்த 4th ப்ராப்ளம். இதோட முடிஞ்சது. அடுத்து 5th ப்ராப்ளம். இது எலாபரேட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸி. ஒரு கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஒரு கம்பெனியில் ஒரு 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட்ஸு, கிளர்க்ஸு, மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதுக்கு எல்லாமே ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ACMEன்னு. அப்போ அவங்கவுங்களுக்குள்ள சம்பளம் 10,000 25,000 50,000 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் ஷார்ட்டாக கிவன்னு எழுதிட்டேன். அந்த கொஷின் பெருசாக இருந்ததுனால. அசிஸ்டன்ட்ஸில் A1லேருந்து A5 அதாவது 5 பேர், கிளர்க்ஸில் C1லேருந்து C4 வரைக்கும் 4 பேர், மேனேஜர்ஸ் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் C1 E2 அப்படின்னு. ஸோ ரிலேஷன் என்னது? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் சேலரி, ஒய் வந்து எம்ப்ளாயி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்டு பேராகவும் எழுதணும், ஆரோ டயக்ராமாகவும் எழுதணும். ஸோ சொல்யூஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர்டு பேராக நம்ம எழுத போகிறோம் அந்த ரிலேஷனை. அந்த ஆர்டர்டு பேர் எப்படி எழுதுகிறோம்? அந்த 5 பேர் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, A1 A2 A3 A4 A5ன்னு. ஃபஸ்ட்டு சேலரி, அவங்களோட சேலரி என்னது? 10,000. ஸோ 10,000 எக்ஸ் கோஆர்டினேட்டில் சேலரி. ஸோ R is equal to 10,000 A1க்கு, 10,000 A2க்கு, 10,000 A3க்கு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக எழுத போகிறோம். 10,000, A1. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருவங்களோட சம்பளம் 10,000, அவங்க A1 அசிஸ்டண்ட்டு. 10,000 A2. அதே மாதிரி 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 10,000 A3, 10,000 A4. இந்த மாதிரி அந்த சேலரியை வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாகவும் அந்த எம்ப்ளாயி அந்த பர்சனை வந்து செகண்ட் குவாட்ரேட்டாக போட்டு A1 A2 A3ன்னு 5 வரைக்கும் எழுதிட்டோம். அடுத்து வந்து கிளரிக்கலில் வந்து 4 பேர் இருக்காங்க, 25,000 சேலரி. ஸோ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 4 பேர்ஸ் எழுதிக்கிட்டோம். அடுத்து மேனேஜர்ஸ் வந்து 3 பேர், அவங்களுக்கு 50,000. ஸோ 50,000 M1, 50,000 M2, 50,000 M3 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர், அவங்களுக்கு 1 lakh சேலரி, 1 lakh E1, 1 lakh, E2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் பேரை நம்ம எழுதி முடித்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ இதுதான் ஆர்டர் பேரு. இதில் ஆரோ டயக்ராம் இப்போ நம்ம வரையணும். ஆரோ டயக்ராம்னால் எக்ஸில் உள்ளதெல்லாம் உள்ள ஒரு சர்க்கிளில் போட போகிறோம், ஒயில் உள்ளதெல்லாம் செகண்டில் உள்ள சர்க்கிளில் போட போகிறோம். ஸோ 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டோம். ஃபஸ்ட் எக்ஸில் என்னது? சேலரி. ஒயில் என்னது? அந்த எம்ப்ளாயீஸ். இது ரெண்டுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 10,000 4 கேட்டகரி ஆஃப் சேலரி, 25,000 50,000 அண்ட் 1 lakh. இதில் வந்து அசிஸ்டன்ட்ஸில் 5 பேர், A1 A2 A3 A4 A5. அப்புறமா கிளர்க்ஸில் வந்து C1 C2 C3 C4 4 பேர், மேனேஜர் 3 பேர், M1 M2 M3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 E1 E2. ஸோ இதை வந்து அந்தந்த சேலரியோட நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு காமிக்கிறோம். 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. அடுத்து 25,000க்கு வந்து கிளரிக்கல், 25,000 C1 C2, 25,000 C3, 25,000 C4. அப்புறம் 50,000ல் 3 மேனேஜர்ஸ், அவங்களுக்கு நேராக ஆரோ போட்டு, இது ஆர்டர் பேருங்கிறதுனால அது வந்து ஒரு ஆரோ மார்க்கும் போட்டு நம்ம காமிச்சிடும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் பெரிய ப்ராப்ளமுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, வெரி சிம்பிளாக முடிஞ்சிடும். இன்றைக்கி வீடியோவில் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து புது கான்செப்டை நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.